வந்து அரசுக்கு எதிராகவும் சேகர் பாபுக்கு எதிராகவும் நிறைய குற்றச்சாட்டை செலுத்திருந்தீங்க. அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன அவங்களோட ஸ்டாண்ட், என்ன அவங்களோட நோக்கம் என்ன? அந்த மக்கள் எங்களை வந்து கான்ட்ராக்ட் மையத்துக்கிட்ட கொடுக்காதீங்க, எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்றதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இது நியாயமான கோரிக்கை தானே. இது மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறது எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க? அவங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படணும், அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நிரந்தரம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த தேர்தல் மாநகராட்சி சார்பில் இருந்தா இருக்கட்டும், நேரு நேற்று பேட்டி கொடுத்ததா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பணி நிரந்தரம் கட்டாயம் உண்டு, உங்களுக்கு எல்லா தொழிலாளர் சட்ட முறைப்படி அந்த தனியார் மையத்தில் இருக்கு, சரி வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு தானே சொல்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தனியார் மையத்தில் நாங்க ஏங்க போய் தனியார் கிட்ட போய் நாங்க ஏன் ஒர்க் பண்ணோம்? நீங்க என்ன சொன்னீங்க 2021 19 ஜனவரி மாசத்துல என்ன சொன்னீங்க? நான் வந்து ஆட்சிக்கு வந்தா நான் வந்து உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுவேன், ஊதிய உயர்வு வந்து கொடுப்பேன் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. அதை தான் அந்த மக்கள் வந்து திருப்பி கேட்டு இருக்காங்க. அதை நீங்க பண்ணணும்ல, அதையும் பண்ண மாட்டீங்க. நீங்க கொடுத்த அவங்க மீண்டும் மீண்டும் கேட்கறது நீங்க தான் சொன்னீங்க. நாங்க எடப்பாடியார் ஆட்சியில் 10 மண்டலம் வந்து தனியார் மயம் பண்ணும்போது அதை எதிர்த்து நாங்கள் போராடும்போது அந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்து மு.க. ஸ்டாலின் தான் இந்த வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி தானே 285, அந்த உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றுங்க தான் அந்த மக்கள் போராடுறாங்க.